ஃபைனலா மும்பை ஜெயிச்சிட்டாங்க. இந்த ஆர்சிபி மேல ஜேசிபி வச்சு ஏத்தலாமா? ஹலோ, எங்கடா ஆல் அவுட்? மும்பை மேட்ச் பாத்தியா? ஆல் அவுட்டா? அது ஒன்றும் இல்லடா, ஐபிஎல் வரலாற்றுலேயே நீங்க தானே 49க்கு ஆல் அவுட்டா நீங்க. அதை செல்லமா ஆல் அவுட்னு கூப்பிட்டேன். இனிமே உன் பேர் ஆல் அவுட். இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு சரிடா லாலிபாப், சொல்றது கேளு. இன்னைக்கு மேட்ச் பாத்தியா இல்லையா? என்னடா இன்னைக்கு இந்த தில்லக் பொல்லக்னு அடிக்கிறான். 6 6 8 4 வேற அடிக்கிறான். பத்தாவது குறைக்கு 45 பாலுக்கு இன்ஜுரி ஆகுற அளவுக்கு செஞ்சுரி வேற அடிச்சு நிக்கிறான். இன்னைக்கு இந்த திலக் வர்மா பொழந்ததை பார்த்து எனக்கு என்ன தெரியுமா ஞாபகத்துக்கு வந்துச்சு? என்ன? உங்க ஆர்சிபி லோகோ தாண்டா ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த சிங்கம் அப்படியே கடந்து அப்படியே கதறுது. இன்னைக்கு இப்படி அடிக்காதீங்கடா, இப்படி அடிச்சீங்கன்னா அவ்வளவுதான்டா, மும்பை ஃபேன்ஸ் எங்களை பொறிச்சிருவானுங்கடா அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்சிபிலாம் அவ்வளோதான்டா, மண்டையில் அடிச்சு உட்கார வச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமான கம்பேக்காக இருக்குது. ஏன்னா 99 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறது இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் டைம் மும்பை தான் பண்ணியிருக்குது. பத்தாவதுக்கு பாயிண்ட் டேபிள் வேற அப்படியே லைட்டாக 7வது இடத்த தொட்டாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் மேலே தான், அப்படியே உள்ளே வந்துடுவான். இதுக்கப்புறம் அவ்வளோதான்டா, ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் ஓசிபி அடிச்சு தான் உட்காரன்னு நினைக்கிறேன். இதை விட உங்கள் டீமுக்கு நடக்க போகிற ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? பும்ரா வேற ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்துட்டான். இதுக்கப்புறம் ஆர்சிபியோட அடுத்து ஆடுறப்ப 10 விக்கெட் எடுப்பான்னு நினைக்கிறேன். எப்படி தான் 11 பேர் இருக்கீங்களா, 10 விக்கெட் தான் எடுக்க முடியும். சரி, இவ்வளோ வாய் பேசுறீங்களா? 4 விக்கெட் பேசவே கூடாது, தகுதியே இல்லை. அவ்வளோதான்டா பாண்டி, முடிஞ்சு. மும்பை கம்பேக், ஆர்சிபி கோ பேக்.